நாமக்கல்லில் நடந்த இந்த என்கவுண்டர் சம்பவம் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. காவல்துறையினர் இந்த கொள்ளையர்கள், பிடிபட்ட கொள்ளையர்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தி இருக்கிறார்கள். இந்த விசாரணையில ஹரியானாவை சேர்ந்தவர்கள் இந்த கொள்ளை கும்பல் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதற்கு முன்பு பல்வேறு சம்பவங்களில் ஈடுபட்ட கும்பல், இது போன்ற பாணியிலான பல கொள்ளை சம்பவங்களை இந்த கும்பல் ஈடுபட்டிருக்கிறது. தமிழகத்திலும் இதே கும்பல் மேவாட் என்ற ஒரு பகுதி ஹரியானாவில் இருக்கிறது. இந்த மேவாட் கொள்ளையர்கள் இரண்டு வகைகளாக வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொள்ளை கும்பலை பிரிக்கலாம். ஒன்று இந்த ஜம்தாரா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இந்த ஜம்தாராவில் இருக்கக்கூடிய கொள்ளை கும்பல் பெரும்பாலும் சைபர் மோசடிகள்ல இது போன்ற சைபர் மோசடிகள் தொடர்பாக அந்த கொள்ளை கும்பல் அதற்காக திட்டமிட்டு அவர்கள் அங்கிருந்தபடியே கொள்ளைகளை திட்டமிட்டு ஈடுபடுவார்கள். இந்த மேவாட், ஹரியானா மாநிலத்தில் மேவாட் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. இதுல மேவாட் கொள்ளையர்கள் என்றே இவர்களுக்கு பெயர் பெற்றவர்கள் இது பாணியிலான கொள்ளையர்கள். இந்த கொள்ளை சம்பவத்திலும் ஈடுபட்டது மேவாட் கொள்ளையர்கள் தான் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் இதற்கு முன்பு தமிழகத்துல இதே SBI ATM குறிவைத்துதான் இந்த மேவாட் கொள்ளையர்கள் இது போன்ற கொள்ளைகள்ல ஈடுபட்டார்கள். ஆனால் அது வேறு மாதிரியான கொள்ளை. இதை SBI ATM குறிவைத்து அவர்கள் போலியாக இந்த SBI கார்டுகளை எல்லாம் உருவாக்கி அதன் மூலமாக லட்சக்கணக்கான பணத்தை இங்கிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய பல ATMகளில் இருந்து அவர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரிய வந்தது. அதற்கு பிறகு செல்லக்கூடிய வழிகள் எல்லாம் இங்கிருந்து சென்னையிலிருந்து அவர்கள் புறப்பட்டு செல்லக்கூடிய வழிகளில் திருவண்ணாமலை, வேலூர் போன்ற பகுதிகள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய SBI ATMகளிலும் அவர்கள் கொள்ளையடித்து சென்றார்கள். இது தொடர்ந்து பல புகார்கள் வந்தவுடன் சென்னை காவல்துறையினர் தான் இதற்காக ஒரு தனிப்படையை உருவாக்கி இந்த கும்பலை வடமாநிலம் சென்று அவர்கள் கைது செய்து வந்தார்கள். இதற்கு முன்பு இந்த சம்பவம் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சம்பவம் இது போன்று சென்னையிலே நடந்த சம்பவம். இந்த மேவாட் கொள்ளையர்களை பொறுத்தளவுல நிறைய தென் மாநிலங்களை இவர்கள் குறிவைத்து, குறிப்பாக பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களை குறிவைத்து இது போன்ற கொள்ளையில ஈடுபடுவார்கள். அவர்கள் மேவாட் என்ற பகுதியில இதற்காக பயிற்சி பெறக்கூடிய ஒரு கொள்ளையர்கள் தொடர்ந்து 6 மாத காலம், 1 வருடம் என எந்த புது பாணியை உருவாக்கி அவர்கள் கொள்ளையடிப்பார்கள். இதற்கு முன்பு ATMகள்ல போலியான ATM கார்டுகளை உருவாக்கி, டெபிட் கார்டுகளை உருவாக்கி கொள்ளையடிக்கக்கூடிய நடைமுறையை அவர்கள் இது போன்ற ஒரு பாணியை செய்தார்கள். அதே போன்று கேஷ் டெபாசிட் மெஷின் இருக்கக்கூடிய ATMகளை குறிவைத்து இதற்கு முன்பு கொள்ளையடித்தார்கள். இது போன்ற சம்பவம்லாம் நடந்திருக்கிறது. அதற்கு பிறகுதான் தற்பொழுது அவர்கள் ATM இயந்திரங்களை உடைத்து கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு பாணியை அவர்கள் திட்டமிட்டு அதற்காக பயிற்சி பெற்று இந்த கொள்ளை சம்பவத்திலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த கொள்ளை கும்பல் இதற்கு முன்பு தமிழகத்திலே அவர்கள் கொள்ளையை நிகழ்த்தி விட்டவர்கள் செல்லும் பொழுது காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு தமிழகத்துல இந்த பாணியிலான கொள்ளையை இந்த கும்பல் கைவிட்டிருக்கிறது. தமிழக காவல்துறை அந்த வடமாநிலம் சென்றெல்லாம் இதற்கு முன்பு கைது செய்து வந்திருக்கிறது. எனவே இவர்கள் இதற்கு பிறகு அண்டை மாநிலங்கள்ல, தமிழகத்தினுடைய அண்டை மாநிலங்கள்ல இந்த கைவரிசையை காட்டுவதற்கு இவர்கள் தொடர்ந்து இங்கே ஊடுருவி இருக்கிறார்கள். அதன்படிதான் தமிழக எல்லை வழியாக சென்று கேரளாவில் இந்த கொள்ளை சம்பவத்தை அவர்கள் நடத்தியிருப்பது முதற்கட்ட விசாரணையிலே தெரிய வருகிறது. தொடர்ந்து தமிழக காவல்துறையினர் தற்பொழுது நாமக்கல் மாவட்ட போலீசாரிடம் சிக்கியிருக்கக்கூடிய அந்த நபர்களை தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். இவர்கள் எந்தெந்த மாநிலங்களில் எல்லாம் இன்னும் இது போன்ற குற்றச்சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள், எத்தனை ATMகளை உடைத்து இது போன்ற கொள்ளையடித்து இருக்கிறார்கள் என்பது குறித்தெல்லாம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தெரிகிறது. இன்று ஒரு நாளில் மட்டுமே சுமார் ஒரு ATMல் 30 லட்சமும், அதற்கு பிறகு ஒரு 25 லட்சமும், அதற்கு பிறகு ஒரு 10 லட்சம் என 65 லட்சம் ரூபாயை 3 ATMகள்ல 1 மணி நேரத்தில் கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்றால் இந்த கும்பல் இது வெறும் 65 லட்சம் ரூபாய்க்காக இப்படி 1 மணி நேரத்தில் கொள்ளையில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் வேறு சில கொள்ளை சம்பவங்களையும் ஈடுபட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று போலீசார் கருதுகின்றனர். எனவே தமிழக எல்லையில இது போன்ற கொள்ளை சம்பவங்களை எதுவும் ஈடுபட்டிருக்கிறார்களா, அல்லது இதை தவிர்த்து மற்ற மாநிலங்கள்ல கேரளாவிலே பிற இடங்களிலோ அல்லது கர்நாடகாவிலோ அதற்கு ஆந்திராவிலோ இது போன்ற கொள்ளை சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறார்களா என அண்டை மாநில காவல்துறையும் தொடர்பு கொண்டு விசாரிக்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது காவல்துறையினர் கேரள மாநில காவல்துறை உடனடியாக தகவல் அளித்ததும் இந்த தமிழக போலீசார் உஷாரடைந்துதான் இந்த நபர்களை பிடித்து விட வேண்டும் என்ற மும்முரம் காட்டி அந்த தேசிய நெடுஞ்சாலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் எல்லாம் தீவிரமாக கண்காணித்திருக்கிறார்கள். கோவையை கடந்து இவர்கள் அடுத்ததாக தேசிய நெடுஞ்சாலை வரும்போதுதான் நாமக்கல் மாவட்ட போலீசாரிடம் இவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். இது குறித்து கேரள மாநிலத்தினுடைய காவல்துறை கூறும்பொழுது அந்த பகுதியில
குறிப்பாக இந்த 3 இடங்கள்ல இந்த கொள்ளை சம்பவங்கள் வந்து நடந்திருக்கிறது என்பதையும், அதிகாலை 3 மணியிலிருந்து 4 மணிக்குள் இந்த கொள்ளை சம்பவம் நடந்திருக்கிறது என்றும் கூறுகின்றனர். திருச்சூர் நகர்ப்புற பகுதியிலேயே மப்பரணம் என்ற ஒரு பகுதியில் இருந்த SBI ATM-ல் 30 லட்சம் ரூபாயும், அதற்கு பிறகு திருச்சூர் நகர்ப்புற பகுதியிலேயும் வந்து கொழை என்ற ஒரு பகுதியிலிருந்து 25 லட்சம் ரூபாயும், சொர்ணூர் பகுதியில் இருந்த ஒரு ATM-ல் இருந்து 10 லட்சம் ரூபாயும், மொத்தமாக 65 லட்சம் ரூபாயை இவர்கள் கொள்ளையடித்து விட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள் என அந்த மாநில போலீசார் கூறுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் முதலில் வெள்ளை நிற ஹுண்டாய் கிரிட்டா வாகனத்துல இந்த கொள்ளை கும்பல் இந்த கொள்ளைக்காக அவர்கள் பயன்படுத்தியது தெரிய வந்திருக்கிறது. அனைவருமே முகமூடி அணிந்திருந்ததனால் அவர்களுடைய அடையாளம் வந்து தெரியவில்லை. போலி பதிவெண்ணை அந்த வாகனத்திற்கு வந்து வைத்திருக்கிறார்கள். உடனடியாக கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு போலி பதிவெண்ணை வைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த பகுதியை ஒவ்வொரு முறை கடக்கும் பொழுதும் கூட பதிவெண்ணை மாற்றிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். இந்த பதிவெண்ணை வைத்துவிட்டு அடுத்த சந்திப்பிலேயோ அடுத்த ஒரு சுங்கச்சாவடியிலேயோ அது ஒரு வாகன சாதனை நிறுத்தும் பொழுது பிடித்து விடுவார்கள் என்பதனால வாகன பதிவெண் பிளேட்டை வந்து போலியாக திட்டமிட்டு ஏற்கனவே வந்து அவர்கள் தயாரித்து வைத்திருக்கிறார்கள். அவற்றை மாற்றிக்கொண்டே வந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்துல வந்து இதே காரிலேயே சென்றோம் என்றால் காவல்துறை வந்து சுற்றி வளைத்து விடும் என்பதனால அதற்கு திருச்சூரில் இருந்து இவர்கள் வரும்பொழுது, திருச்சூரில் இருந்து பாலக்காடு நோக்கி வரும்பொழுதே ஒரு பகுதியில அவர்கள் வந்து இதற்கு ஏற்கனவே திட்டமிட்டபடி ஒரு கண்டெய்னர் வாகனத்தை கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்த கண்டெய்னர் வாகனத்துல அவர்கள் தப்பிச் சென்றதும் தெரிய வந்திருக்கிறது. அந்த காரை வந்து நிறுத்தி விடாமல் அந்த ஹுண்டாய் வாகனத்தையும் அந்த அவர்கள் தப்பி வந்த அந்த காரையும் கண்டெய்னரில் ஏற்றி அங்கிருந்து அவர்கள் அந்த வாகனத்திலிருந்து தப்பி வந்திருக்கிறார்கள். பிறகு இவற்றையெல்லாம் கண்டுபிடிப்பதற்குள் கேரள மாநில போலீசார் இந்த வாகனத்தை வைத்துதான் கண்டுபிடிக்கிறார்கள். இந்த அடையாளத்தை CCTV வைத்து இவர்களை யார் என்பதை தேடி வரும் பொழுதே அதற்குள் இவர்கள் வந்து வாகனத்தையே வந்து மாற்றி விட்டார்கள். இதற்கு சற்று இவர்கள் எல்லையை கடந்த பிறகுதான் இவர்கள் வந்து வேறொரு வாகனத்தில் செல்கிறார்கள் என்பதையும் கேரள மாநில போலீசார் வந்து கண்டுபிடித்து உடனடியாக தமிழக எல்லைக்குள் அவர்கள் நுழைந்து விட்டதை அறிந்து காவல்துறையிடம் தமிழக காவல்துறையிடம் சொல்லும் பொழுது காவல்துறை உயரதிகாரிகள் உடனடியாக இந்த எல்லை பகுதியிலே வந்து உஷார்படுத்தினர். அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த நெடுஞ்சாலையில் தான் எப்படியும் இது போன்ற ஒரு வாகனத்தில் அவர்கள் வந்து வர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து உஷார்படுத்தும் பொழுது இந்த நாமக்கல் மாவட்ட போலீசார் தான் இந்த சுங்கச்சாவடியிலே வந்து வரக்கூடிய ஒவ்வொரு வாகனத்தையும் வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் இந்த குறிப்பிட்ட வாகனம் வந்து தப்பிச் செல்ல முயன்ற பொழுது இந்த என்கவுண்டர் சம்பவம் நடந்திருக்கிறது. சரவணன், நீங்க தொடர்ந்து இணைப்பிலேயே இருக்கலாம்.